நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். சிந்தனை: முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஓர் இரவு சாப்பாடு முடிய அங்கு பயன்படுத்திய பாத்திரங்களை நாம் கழுவுவதாக நினைத்து கொள்வோம். கழுவும் போது பாத்திரங்களின் வெளிப்புறத்தை மட்டும் கழுவிவிட்டு அவற்றின் உட்புறத்தை கழுவாமலே கொண்டு போய் அலுமாரியில் அடுக்கி வைக்கின்றோம். மீண்டும் இன்னொரு முறை அவற்றை பயன்படுத்த எடுக்கும் போது அவற்றின் உட்புறம் நிறைந்த அழுக்கோடு இருப்பதை பார்ப்போம். இத்தகைய ஓர் உதாரணத்தை தான் இயேசு பயன்படுத்தி பரிசேயர்களின் மனநிலையை விளக்குகின்றார். அவர்களின் வாழ்வு முறையை எடுத்து காட்டுகின்றார். அவர்கள் வெளித்தோற்றத்தில் கூடுதலான அக்கறை கொள்ளுகிறார்களே ஒழிய மிகவும் முக்கியமான உட்புறத்தின் ஆன்மாவை பற்றி அக்கறை கொள்வதில்லை. அவ்வாறு நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றி விடுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் என்று இயேசு மேலும் பரிசேயர்களை சாடுகின்றார். இவற்றை கூறுகின்ற இயேசு, நாங்கள் உண்மையாகவே நேர்மையாளர்களாக வாழ வேண்டும், வெளித்தோற்றத்தில் அல்ல, உள்ளத்திலே முதலில் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். கடவுள் எப்போதும் ஒருவரின் உள்ளத்தையே பார்க்கின்றார். உள்ளத்தில் உள்ளவற்றை கொண்டே ஒருவரை தீர்ப்பிடுகின்றார். எனது உள்ளத்தை பார்க்கக்கூடியவர் கடவுளை தவிர இன்னொரு ஆள் நானேதான். வேறு எவரும் எனது உள்ளத்தை அறிய மாட்டார்கள். எனவே இயேசு பரிசேயரை கண்டிக்கின்ற இந்த கண்டனங்களை நாங்களும் கேட்க வேண்டும். அப்போதுதான் எமது உள்ளத்தை முதலில் கூர்ந்து பார்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். அங்கேதான் தூய்மை இருக்க முடியும். அந்த தூய்மையே எமது செயல்களையும் தூய்மையாக்க முடியும். இன்றைய உலகில் திரு அவை என்ற 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் கொள்கை திரட்டு கூறுகின்றது: மனச்சாட்சியே ஒரு மனிதனின் இரகசிய மையம் என்றும், அதுவே கடவுளின் உறைவிடம் என்றும், அங்கே கடவுளின் குரல் எதிரொலித்து கொண்டிருக்கிறது என்றும் கூறுகின்றது. எமக்குள் இருக்கும் இந்த இரகசிய தூய்மையான இருப்பிடத்தை பற்றியே இயேசு அக்கறை கொள்ளுகின்றார். பொதுவாக நாங்கள் எங்களின் உள்ளத்தை பார்ப்பதிலும் பார்க்க மற்றவர்களை பார்ப்பதிலேயே பழக்கப்பட்டு விட்டோம். ஒருவருடைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படாத போது அவர் நல்லவராகவும், நல்லவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற போது அவர் குற்றவாளியாகவும் நமக்கு தோன்றுகின்றார். அது உண்மை அல்ல என்பதே உண்மை. நாங்கள் பார்த்தது, தீர்ப்பிட்டது அவர்களின் வெளித்தோற்றத்தை மட்டுமே. அவ்வாறே மற்றவர்கள் எம்மை பார்த்து தீர்ப்பிடும்போது அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. எனது உள்ளத்திலே இருப்பது என்னவென்று எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே புரியும். எனவே முதலில் கடவுளுக்கு நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும்.
அந்த தூய்மை எமது செயல்களையும் தூய்மையாக்கும் என்பதே உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, தூயோராக வாழ வேண்டுமென்றே நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். உமது தூய்மையின் கருவிகளாக எங்களை ஆக்கியருளும். ஆமென்.